ஹலோ எவ்ரிவான். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் வந்து ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். அதாவது நான் இனிமேல் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவேன், இந்த வருஷத்துலேருந்து நான் வந்து புதுசாக ஒரு கலையை கற்றுக்கிடுவேன், நான் வந்து நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக எடுத்திருப்போம். ஆனால் இப்படி நம்ம எடுத்த ரெசல்யூஷன்ஸில் பல ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாமையே போயிருக்கும். ஏன்னா ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன்ஸ் அதிகபட்சம் 2-3 வாரத்திலேயே வந்து 80% ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து டிவியேட் ஆகி நம்ம அதை கண்டினியூ பண்ணாமல் போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக 9% ரெசல்யூஷன்ஸ் தான் அதோடைய எண்டு வரைக்கும் நம்ம வந்து அதை ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 100ல் 9 பேர் தான் வந்து தன்னுடைய ரெசல்யூஷன்ஸை தன்னுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு ரிசர்ச்சோட டேட்டா சொல்லுது. ஸோ நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறதுல நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்ன, நம்ம புதுசாக ஒரு கோல் செட் பண்ணும்போது எப்படி அந்த கோலை கரெக்டாக செட் பண்ணி நம்மளுடைய ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்ஸ் அல்லது ரெசல்யூஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு நாமே எடுத்துக்கிற ஒரு ப்ராமிஸ். அதாவது இந்த வருஷத்துலேருந்து நான் புதுசாக ஒரு கலையை கற்றுக்கிடுவேன், நான் வந்து இனிமேல் ஃபிட்டாக இருப்பேன், நான் இனிமேல் காலையில் இருந்து சீக்கிரமாக எந்திரிப்பேன், என்னுடைய வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு இந்த மாதிரி பல கோல்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம எடுப்போம். ஆனால் இப்படி எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் வந்து முக்கால்வாசி ஃபெயில் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதுகளை நம்ம அவாய்ட் பண்ணுறது மூலியமாக, இந்த காரணங்களை நம்ம கரெக்டாக பண்ணுறது மூலியமாக நம்ம கோல்ஸோட ரிசல்ட்டை நம்மளால் கரெக்டான முறையில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரெசல்யூஷன்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணங்களை பார்த்துட்டு கரெக்டான கோல்ஸை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் பார்ப்போம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு காரணம், நம்மளுடைய ரெசல்யூஷன்ஸ் வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ரொம்ப வேகான கோல்ஸாக இருக்கும். அதாவது அந்த கோலில் வந்து எதுவுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில் இருக்காது, அந்த கோலில் வந்து கிளாரிட்டி இருக்காது. முக்கால்வாசி நம்மளுடைய கோல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் இனிமேல் வந்து ஜிம்முக்கு போவேன், நான் இனிமேல் ஃபிட்டாக இருப்பேன், நான் இனிமேல் வந்து நிறையா படிப்பேன், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு மெஷரபிள், ஸ்பெசிஃபிக்காக அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட்ஸாக குவான்டிஃபை பண்ணக்கூடிய எந்த ஒரு வேல்யூமே அதில் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன மாதிரி பண்ணணும், எப்படி இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கோல் எடுக்கக்கூடிய நமக்கே இருக்காது. இது வந்து நம்மளுடைய ரெசல்யூஷன்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு, நம்மளுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியாததுக்கான ஃபஸ்ட்டு ரீசன். நம்மளுடைய கோல்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான ரெண்டாவது ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம கோலில் வச்சுருவோம். அதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப டிராஸ்டிக்காக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி சில கோல்ஸை வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணுற ப்ராசஸில் சீக்கிரமாகவே டயர்டாயிருவோம், சீக்கிரமாக பர்ன் அவுட் ஆயிடுவோம். நம்மளால் அந்த கோலை வந்து கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு நிலைமையாகவே போயிடும். அதனாலே கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியாது, இது வந்து என்னுடைய கோல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சீக்கிரமாகவே கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அன்ரியாலிஸ்டிக் கோல்ஸை செட் பண்ணுறது நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியாததுக்கான மேஜர் ரீசனாக ரிசர்ச் டேட்டா வந்து நமக்கு சொல்லுது. மூணாவது, நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான கரெக்டான ஆக்ஷன் பிளான் இல்லாமல் நம்ம கோல் செட் பண்ணுறது ஃபெயிலியருக்கான இன்னொரு முக்கியமான காரணம். ஏன்னா இங்கிலீஷில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எ கோல் விதவுட் அ பிளான் இஸ் ஜஸ்ட் அ விஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோம், ஆனால் அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஒரு ஆசையாக மட்டுமே இருந்து போகுமே தவிர அது கண்டிப்பாக ஒரு ரியாலிட்டியாக என்றைக்குமே கன்வெர்ட் ஆகாது. இது நம்மளுடைய கோல் ஃபெயில் ஆகிறதுக்கான மூணாவது மேஜர் ரீசன். சரி, இப்போது நம்ம கோல்ஸை வந்து எப்படி கரெக்டாக செட் பண்ணணும், கரெக்டான முறையில் கோலை எப்படி பிளான் பண்ணால் நம்ம அந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான 3 பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, நம்ம எந்த கோல் செட் பண்ணுறோமோ அந்த கோல் வந்து ஸ்மார்ட் கோலாக இருக்கணும். ஸ்மார்ட், SMART. ஸ்மார்ட் கோல்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். நம்மளுடைய கோல் வந்து முதல்ல ஸ்பெசிஃபிக்கான கோலாக இருக்கணும். உதாரணத்துக்கு, நான் வந்து வெயிட் குறைப்பேன் அப்படிங்கிறது ஒரு வேகான கோல். அப்படி இல்லாமல் நான் ஒரு 3 மாதத்தில் 5 கிலோ வெயிட் குறைப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கோல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ஏன்னா இட் இஸ் டார்கெட்டிங் டு வெயிட் ரிடக்ஷன். ரெண்டாவது M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெஷரபிள். ஸோ நம்ம ஒரு கோல் செட் பண்ணோம் பார்த்தீங்களா, 5 கிலோ வெயிட் குறைப்பேன் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி தேதியில் நம்மளோட வெயிட் என்ன அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி பார்க்க முடியும். கோல் கரெக்டான டைரக்ஷனில் ப்ராக்ரஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அந்த கோல் வந்து ஒரு மெஷரபிள் கோலாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது SMA, A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அச்சீவபிள். இந்த கோல் வந்து அச்சீவபிள் கோலா அப்படிங்கிறத செட் பண்ணணும். நான் வந்து நாளைக்கு வானத்தில் பறக்க போகிறேன், நான் வந்து ஃப்ளைட் மாதிரி வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி தனியாக ஒரு மனுஷனாக பறக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முடியாத ஒரு கோலாவோ அல்லது வந்து உலகத்தில் இல்லாத அவுட் ஆஃப் பாக்ஸாக புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோலை செட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுல நிறைய முயற்சிகள் எடுப்போம். அதில் வந்து பர்ன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உங்கள் மனசில் ஒரு தடவை வந்து ஓட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 3 மாதத்தில் 5 கிலோ குறைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடிய ஒரு கோல். இதுவே நான் 3 மாதத்தில் 50 கிலோ குறைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் எடுத்தீங்க அப்படின்னா
அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அந்த பர்ன் அவுட் காரணத்தினாலேயே வந்து நம்ம சீக்கிரமாகவே வந்து அந்த கோலை விட்டு நம்ம விலகி போயிடுவோம். அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியாத மாதிரியே போயிடும். ஸோ 3வது வந்து நம்ம கோல் அச்சீவபுளாக இருக்கணும். 4வது ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிலவெண்ட். நம்ம எடுக்கக்கூடிய இந்த கோல் நமக்கு ரிலவெண்ட்டான கோலா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து ஜிம்முக்கு போய் அவர் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு 5 கிலோ குறைக்கிறார் அப்படின்னா நம்ம முதல்ல ஓவர் வெயிட்டாக இருக்கமா, நமக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன் நம்மளுடைய டார்கெட்டா, நமக்கு அது ரிலவெண்ட்டான கோலா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள். அவருடைய கோல் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய ஃப்ரெண்டே வந்து ஒரு ரன்னராக இருக்கலாம். அவர் இன்றைக்கி ஹாஃப் மேரத்தான் ஓடுறவர் இந்த வருஷத்தில் நான் ஃபுல் மேரத்தான் ஓடுவேன் அப்படின்னு வந்து ஒரு கோல் செட் பண்ணுறாருன்னு வைங்களேன். நீங்கள் வந்து ரன்னிங் உங்களோட ஹாபியா, உங்களுடைய பேஷனா, அல்லது ரன்னிங்கில் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய கோல் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல என்ஷூர் பண்ணிக்கோங்க. 5வது டைம் பவுண்ட். எந்த ஒரு கோலுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கணும். நான் வந்து ஒரு நாள் இந்த வெயிட்டை வந்து நான் அச்சீவ் பண்ணுவேன், வாழ்க்கையில் ஒரு நாள் நான் என்னைக்காவது வந்து நான் ஒரு மேரத்தான் ஓடுவேன், நான் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் ஃபிட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோலை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம எந்த கோலை செட் பண்ணாலும் சரி, அடுத்த 3 மாதத்தில் நான் 5 கிலோ வெயிட்டை குறைப்பேன் அப்படிங்கிறது, அந்த 3 மாதங்கிறது நம்மளுடைய ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளால் கிளியராக டிஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நான் ஒரு மேரத்தான் ஓடுவேன், அல்லது அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணுவேன், இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கோலை நீங்கள் டைம் பவுண்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிகளும் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கோல்ஸை வந்து நம்ம ஸ்மார்ட் கோலாக செட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுடைய கோலை வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக செட் பண்ணிக்கோங்க. 2வது, நம்ம ஒரு ஸ்மார்ட் கோல் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கோலை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான் வந்து உங்ககிட்ட இருக்கணும். உதாரணத்துக்கு அடுத்த 3 மாதத்தில் நான் 5 கிலோ வெயிட் குறைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வெயிட்டு எப்படி குறைக்க போகிறீங்க, உங்களுடைய டயட்டில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு டைரெக்டாக அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, ஏற்கனவே அந்த ஃபீல்டில் இந்த மாதிரி கோல் அச்சீவ் பண்ணவங்க, அல்லது இதுக்குன்னே வந்து ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் அல்லது டயட்ரிஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கேட்டு இந்த 3 மாதத்தில் நான் இந்த ஒரு கோலை செட் பண்ணியிருக்கேன், நான் 5 கிலோ குறைக்கிறதுக்கு எனக்கு ஒர்க் அவுட் பிளான்ஸ் கொடுங்க, எனக்கு டயட் பிளான்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்கள் பிளான் வாங்கி கரெக்டான ஒரு பிளான், ஒரு ஷெடியூலை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கோல்ஸை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பிளான் இல்லைனா இதை பண்ணால் அந்த கோல் அச்சீவ் ஆகுமா, அல்லது இப்படி பண்ணால் அச்சீவ் ஆகுமா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நம்மளே வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி, நம்மளே சில தவறுகள் பண்ணி, நம்மளே வந்து பர்ன் அவுட் ஆகி அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் நீங்கள் எந்த கோலை அச்சீவ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளானை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கோலை நோக்கி உங்களுடைய ப்ராக்ரஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3வது, ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்மளுடைய கோல்ஸை நம்ம சின்ன சின்ன மைல்ஸ்டோனாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த மைல்ஸ்டோன்ஸை நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கோல் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அடுத்த வருஷம் நான் வந்து ஒரு 12 புக்கு படிப்பேன் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு கோல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, வருஷ தொடக்கத்திலேயே நீங்கள் எந்தெந்த புக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னு அந்த 12 புக்கோட பேர்களையும் நீங்கள் எழுதி வச்சுருங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தோம்னா 12 புக்கு ஒரு வருஷத்துக்குனா ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து ஒரு புக்கு படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த புக்கு படிக்க போகிறீங்க ஜனவரியில் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். அந்த புக்கில் எத்தனை பேஜ் இருக்குது, சுமாராக ஒரு 150 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 நாளில் 150 பேஜ் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 பேஜ் வந்து நீங்கள் வாசிக்கணும். ஸோ ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் 5 பேஜ் படிச்சிட்டிங்களா, 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு 25 பேஜ் வந்து வாசிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா மொத்தமாக நம்ம வந்து ஒரு புக்கு படிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதையே நம்ம சின்ன சின்ன மைல்ஸ்டோனை பிரேக் பண்ணி அந்தந்த மைல்ஸ்டோனை அந்தந்த தேதியில் நம்ம அச்சீவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கோல் வந்து நமக்கு ஒரு பெரிய லோடாகவும் தெரியாது. அதே மாதிரி அதை அச்சீவ் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஸோ உங்களுடைய மைல்ஸ்டோன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி சின்ன சின்ன டார்கெட்டாக வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ரெகுலராக ட்ராக் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் ஒரு மாதத்தில் கரெக்டாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு புக்கை படித்து முடிச்சிட்டிங்களா, அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஃபேஸ்புக்கில் கூட போடுங்க, நான் வந்து இந்த வருஷம் அந்த கோல் எடுத்திருந்தேன், அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த ஒரு மாதத்தில் ஒரு புக்கை படிச்சுட்டேன், இதே கண்டினியூ பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த 12 புக்கையும் நான் படிச்சிருவேன் அப்படின்ட்டு உங்களுடைய சின்ன சின்ன வின்ஸையும் இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது மற்றவங்களும் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து உங்கள்கிட்ட நிறையா பேர் கேள்வி கேட்பாங்க, எப்படி நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு, இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன அப்படிங்கிற மாதிரி பல டிஸ்கஷன்ஸ், பல கான்வர்சேஷன்ஸ் வந்து அதிலேருந்து வர ஆரம்பிக்கும். அது உங்களை வந்து அடுத்தடுத்து இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணுறதுக்கு டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் ஒரு பெரிய மோட்டிவேஷனலாகவும் அமையும். ஸோ உங்களுடைய கோல்ஸை சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸை பிரேக் பண்ணி அதை ட்ராக் பண்ணுறது மூலிமா உங்களுடைய கோலை நீங்கள் ரொம்ப சுலபமாக அச்சீவ் பண்ணிடலாம்.
அடுத்து ஒரு போனஸ் டிப், உங்களுடைய கோல் எதுவாக இருந்தாலும் அது ஒரு க்ளீன் ஷீட் ஆஃப் பேப்பரில் எழுதி பப்ளிக்காக உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல அதை ஒட்டி வைங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்துட்டு சிரிப்பாங்க, என்ன அது புதுசாக சின்ன பிள்ளை மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டை தரும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓவர் வெயிட் பர்சனாக இருக்கீங்க, அடுத்த 3 மாதத்தில் நான் வந்து ஒரு 5 கிலோ குறைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் டேட்டு போட்டு ஜனவரி 1ஆம் தேதி இதுதான் என்னுடைய கோல், மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே என்னுடைய கரண்ட் வெயிட் வந்து இப்போ 75 கிலோ இருக்குது, நான் வந்து 70 கிலோ ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து உங்கள் ஹாலில் அல்லது உங்கள் பெட்ரூமில் நீங்கள் டெய்லி பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஒட்டி வைங்க. அப்படி பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் ஸ்பவுஸ் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துட்டு முதல்ல வந்து சிரிப்பாங்க, என்னடா அது இப்படிலாம் எழுதி ஒட்டி வச்சிருக்கே அப்படின்ட்டு. இது வந்து நமக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ளே ஒரு வெறியை வந்து ஏற்படுத்தும். ரெண்டாவது, நம்ம டெய்லி அந்த கோலை பார்க்க ஆகா நம்மளே வந்து நம்ம இந்த கோலை செட் பண்ணியிருக்கோமே, அப்போ இதுக்கான முயற்சியை வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சோமா, நம்மளுடைய டயட்டை வந்து நம்ம கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுருக்கோமா, நம்ம இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் அவுட்டை பிளான் பண்ணோமோ அந்த ஒர்க் அவுட்டை பண்ணணுமா அப்படிங்கிறத நமக்கே அதை திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய கோல்ஸை நோக்கி ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கும் அது வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மூணாவது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி எழுதி வைக்கும்போது யாரெல்லாம் நம்மளை பார்க்குறாங்களோ அவங்க வந்து பார்க்கும்போது நம்மளை கேட்பாங்க, இந்த மாதிரி எழுதி ஒட்டி வச்சிருக்கிய 1 மாதம் ஆச்சு, இந்த கோலில் நீ எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்க, இந்த கோலை நோக்கி உன்னுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்மளும் வந்து அந்த கோலை கரெக்டாக ட்ராக் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம அந்த கோல்லேருந்து லைட்டாக டிவியேட் ஆனாலும் நம்மளை இத்தனை பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவாவது நம்ம மறுபடியும் அந்த ட்ராக்கில் வந்து அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளால் என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோலை எழுதி பப்ளிக்காக அதை வந்து டிக்ளேர் பண்ணுங்கள். நீங்கள் செவத்தில் ஒட்டி வைக்கிறது, நீங்கள் டெய்லி அதை பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கருவியாக அமையும். ஸோ இந்த ஒரு போனஸ் டிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ட்ரை பண்ணி எனக்கு இது வந்து பல கோல்ஸில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் கோல்ஸ் எப்படி செட் பண்ணணும், நீங்கள் செட் பண்ண கோலை வந்து கரெக்டாக எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கான டிப்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். புது வருஷம் வரப்போகுது, 2025 உங்களுடைய கோல்ஸ் என்னென்ன, அந்த கோலை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணி அதை நீங்கள் அச்சீவ் பண்ணீங்களா அல்லது அச்சீவ் பண்ண முடியாததுக்கு உங்களுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண தவறுகள் வந்து மற்றவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு நாலேஜ் ஷேரிங்காக ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். ஸோ வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நியூ இயர் வரப்போகுது, அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களுடைய கோலை கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு இது உங்களுடைய பங்களிப்பாக இருக்கட்டும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.